4 காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. God will build my family. கர்த்தர் குடும்பத்தை மீண்டுமாக கட்டுவார். God will build my career. கர்த்தர் என் வேலையை மீண்டுமாக கட்டுவார். God will build my faith. கர்த்தர் என் விசுவாசத்தை மீண்டுமாக கட்டுவார். அடுத்தது God will build the body of Christ. கர்த்தர் சபையை மீண்டுமாக கட்டுவார். ஹalleluya, ஹalleluya. யார் கட்டுவார்னே நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கர்த்தர் 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 என்று. ஆனால் இங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாரும் வீடு செவரு கட்டி பார்த்திருக்கிறீங்களா? குறிப்பா பிரதருக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்ப செவரு கட்டணும்னா என்னென்ன தேவை சொல்லுங்க பாப்போம். முதலாவது செங்கல், இரண்டாவது மணல், மூன்றாவது சிமெண்ட், நான்காவது வெரி குட், நான்காவது தண்ணீர். இந்த காரியத்தை எல்லாம் மனதில் வச்சுக்கோங்க. முதலாவது என்ன வேணும்? செங்கல் வேணும், இரண்டாவது மணல் வேணும், மூன்றாவது சிமெண்ட் வேணும், நான்காவது தண்ணீர் வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அது மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் இந்த செங்கல் யாரை குறிக்கிறதுனா உங்களையும் என்னையும் குறிக்குது. ஹalleluya. அது ஒருவேளை உடைக்கப்பட்டு இருக்கலாம் இந்த சுவர்ல, ஒருவேளை அது செங்கல் மாத்திரம் அங்க இருக்கலாம். செங்கல் மாத்திரம் வச்சு கட்டிட முடியுமா? முடியாது. அங்கு மணலாகிய பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இந்த சமஸ்த உலகமும் அவரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கணும். ஹalleluya. அதனால மணலை எதுக்கு ஒப்பீடாக சொல்றோம்? பிதாவாகிய தேவனுக்கு. இந்த சிமெண்ட்டை எதுக்கு யாருக்கு ஒப்பீடாக சொல்றோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹalleluya. அவர்தான் பிதாவுக்கும் நம்மையும் இணைக்கிற பாலம். அவர்தான் மத்தியஸ்தர். ஹalleluya. அவர்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹalleluya. அவரை அன்றி ஒருவராலும் பிதாவை தரிசிக்க அவருடைய சமூகத்தில் போக முடியாது. மூன்றாவது ஒன்று தேவை. தண்ணி எதை குறிக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய திரியேக தேவனால மாத்திரம்தான் நம்முடைய இடிக்கப்பட்ட வாழ்க்கையை மீண்டுமாக கட்டி எழுப்ப முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க?